பரவாயில்லடி, எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் சூப்பரா ஆடினீங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு வாரமா இதுக்கு தானே நாங்கெல்லாம் கிடந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ மண்டபத்தை ஒரு கலக்கு கலக்கிட்டோம்ல. எல்லாரும் அம்புட்டு பாராட்டினாங்க. எங்களுக்கு எம்புட்டு ஃபேன்ஸ் தெரியுமா? தேவி யாருன்னு போய் பாரு. சரி அம்மாச்சி. எங்கம்மா உன் புருஷன்? சார் இங்கதானே இருக்கான். மண்டபத்துல தான் சார் இருக்காரு. சார் அவன் மாடியில ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட் ஆடிக்கிட்டு இருக்கான் சார். இன்னும் சூதாடுற பழக்கம் போகல போல. இங்க பாருமா, உன் புருஷன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு ராத்திரியோட ராத்திரியா எங்கேயாவது ஓடிலான்னு பார்த்தான்னு வச்சுக்க, அவ எங்க போனாலும் சரி விரட்டி புடிச்சிருவேன். அப்படி அவன் என் கையில வந்து மாட்டினா செத்தான். வேண்டாம் சார். ஐயா, அவன் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டான், இங்கேதான் இருப்பான். நீங்க அதை நினைச்சு பயப்படாதீங்க. நாங்க எதுக்குமா பயப்படணும்? அப்படி ஏதாவது செஞ்சான்னா பயப்பட வேண்டியது நீங்க தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா, எங்கேயும் ஓடிட மாட்டான், இங்கனதான் இருப்பான். காலையில உங்க பணமும் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்காதீங்க சார். யாராவது பார்த்துட்டு போறாங்க. நீங்க இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. சரி போறோம். ஆனா காலையிலக்குள்ள பணம் வரலன்னு வைங்க, 10 மணி வரைக்கும் நான் பாப்பேன். அதை மீறி ஒரு செகண்ட் அதிகமா போனாலும் தேடி வந்து உங்க பேரனை அடிச்சு இழுத்துட்டு போவேன். அதை மறந்துடாதீங்க. மீனாட்சி, வா, நீ அப்பா கிட்ட ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறவா. நீங்களும் வாங்க. வாங்க போலாம். வாங்க. இது பாருங்க, தேவையில்லாம வெளியில எல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. சரி சார். இங்கே இருந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம். அப்பா. ஓகே. பூஜா, நீங்க என்னம்மா பண்ற? நான் சொன்னேன்லப்பா, என் ஃப்ரெண்ட் அக்கா கல்யாணத்துக்கு போறேன்னு. ஆமா, இந்த கல்யாணமா? ஆமாப்பா, இவதான் என் ஃப்ரெண்டு மீனாட்சி. வணக்கம் அங்கிள். நான் சொல்லிருக்கேன்ல, எங்க காலேஜ்ல இவதான் கோல்டு மெடலிஸ்ட். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்க அக்காவுக்கு தான் கல்யாணமாமா? ஆமா அங்கிள். அங்கிள், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேச முடியுமா? பேசலாமா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அவன் கூடயே இருங்க. சரிங்க சார். போங்க. போறோம் சார். ஓகே சார். வாங்க. ஏய், நாங்க வெயிட் பண்றோம், நீ பேசிட்டு வா. வாங்கடி. அங்கிள், ஏதாவது பிரச்சனையா? அங்க அந்த ரூம்ல இருக்கிறது என் அக்காவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோட அப்பத்தாதான். அவங்கள எதுக்கு பார்த்துட்டு போறீங்க? இந்த குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சு தான் பொண்ணு கொடுக்குறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? வேற யாராவது இருந்தா நான் சொல்ல யோசிச்சிருப்பேன். ஆனா நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டு, அதுவும் உன்னை பத்தி என் பொண்ணு ரொம்ப பெருமையா பேசியிருக்கா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேம்மா, இந்த குடும்பம் அவ்வளவு சரி கிடையாதுமா. ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நல்ல குடும்பம் தான். எங்களுக்கு பார்த்து வச்சிருக்கிற தரகர் அக்கா அப்படிதான் சொன்னாங்க. தரகருங்க அப்படிதாம்மா சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு கோக்குமாக்கான குடும்பம். என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இந்த குடும்பமே ஒரு பணத்தாசை பிடிச்ச குடும்பம்மா. அந்த வீட்டு மூத்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இல்ல அங்கிள், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல. உங்ககிட்ட உண்மை எதுவுமே சொல்லலையா? அதான பார்த்தேன். திருட்டு குடும்பமாச்சே, எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்றாங்க போல.
என்ன புள்ள, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலடி. இப்படிலாம் கூட செய்வாங்களா? இந்த கல்யாணமே பணத்துக்காக பண்றாங்கன்ற. எனக்கே இப்ப வரைக்கும் ஒண்ணும் புரியல. முதல்ல பொண்ணு பார்க்க வந்துட்டு அப்புறம் வேணான்னு போனாங்க. போன கொஞ்ச நாள்லயே திரும்ப வந்துட்டு 30 நாள்லயே கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இப்ப இன்ஸ்பெக்டர் அங்கிள் சொன்ன அப்புறம்தான் என் டவுட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. குடும்பமே ஃப்ராடு குடும்பமா இருக்கும் போலடி. இதெல்லாம் உன் மாமாக்கு தெரியாதா? அவர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலையா? அவரு ரொம்ப நல்லவர் தானே என்கிட்ட சொன்ன. தெரியலடி. ஒருவேளை குடும்பத்துக்காக மறைச்சாரா, இல்ல அவருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா முதல்ல அந்த முதல் பையனை பார்க்கணும். பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடும். பார்த்தா எப்படி கன்ஃபார்ம் ஆயிடும்ன்ற? அன்னைக்கு அமுதா அக்காவோட அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு போனப்போ ஒருத்தனை காமிச்சு அவன்தான் 10 லட்சம் திருடினான்னு சொன்னாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றத கேக்குறப்போ ஒருவேளை அந்த ஆள் தான் இவரா இருப்பாரோன்னு டவுட்டா இருக்குடி. இப்ப அந்த ஆளை பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிரும். சரி, இப்ப போய் எங்க அந்த ஆளை தேடுறது? கண்டிப்பா இந்த மண்டபத்துக்குள்ளதான் எங்கேயாச்சும் இருக்கணும். அந்த ஆள் இங்க வந்திருப்பான்றியா? இங்க தாண்டி இருக்காரு. அதனால்தான் போலீஸ் அவரை வெளியே போக விடாம பாத்துட்டு இருக்காங்க. ஆத்தி, முதல்ல அந்த ஆளை பார்க்கணும். வா. சரி. ஒருவேளை நம்மள தான் தேடுறாளோ? நம்ம இங்க இருக்கோன்னு அந்த கூட இருக்க சைட் ஸ்டாண்ட் அப்பயே போட்டு கொடுத்துருச்சு. நம்மளதுக்கு தேடிட்டு இருக்கா? நம்ம யாருன்னு தெரிஞ்சு தேடுறாளா இல்ல தெரியாம தேடுறாளா? ஒன்னும் புரியலையே. ஏய், 6ஆம் நம்பர் ரூம் இதானே? இதுதான். உள்ள போவோமா? போலாமா? என்னடி? இரு, ஜன்னல் வழியா பாப்போம். சரி வா. இனி எங்கிட்ட இருந்து போடுறது சார்? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்ச ரூபா பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். இந்த முறையும் நான் தான் ஜெயிச்சேன். இந்த ஆளு தானா புள்ள? இந்த ஆள் தாண்டி. அன்னைக்கு நாங்க கம்பெனில பார்த்தது இவனதான். அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி. நிஜமாவே பணத்துக்காக தான் உன் அக்காவை அவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.